அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தாரவாத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி வளர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, துள்ளிவாடா. இந்த சாமி ரோஜாக்கார கருப்பண்டா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி மலையாள நாட்டை விட்டு என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தா என் கருப்பனே. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப இடியோட கூடிய பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அங்க கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி தன்னந்தனியா பிறண்டு வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லடா, கீநாட்டுக்கு போடா என்று சொல்லி என்னைய விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார? அப்ப அழகு மலக்காடு ஏ அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்கள்லாம் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் பண்ணி கொள்ளையடிக்க வருங்காலா. மலட்டாட்டு தண்ணியில இறங்குன கருப்பை பெட்டி இந்த ரோஜாக்கார சாமி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி கருப்பு உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. 18ஆம் படி கருப்பா